इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्
பிரம்மத்துக்கு சொல்லுவாங்க, பிரம்மத்துக்கு இல்லாது. ஆக பிரமேயம் இல்லாததால பிரம்மனுக்காக புருஷார்த்தம் செயல்படாது அப்படின்னு ஒரு அதிகமான புத்தி சங்கை ஏற்பட்டுடுமா. இந்த சந்தையை நிராசம் பண்றதுக்காக தான் அவனுக்கு கோபிக்கிறதுக்காக இந்த அசாதோடு இருக்காரா அப்படின்னு மறுபடியும் எடுத்துக்கணும். அப்படின்னா இந்த சாஸ்திரம் என்ன சொல்றது? இந்த சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இதை இங்கதான் நம்ம விஞ்ஞானத்தோட இந்த வித்தியாசம் பிரம்மத்தை நிரூபணம் பண்றதுக்கும் வேதாந்தமும் சாத்தியபரம் தான். இந்த ஆன்மானத்துக்கு அவர் சொன்னார், அந்த நியாயத்துக்கு விரோதம் இல்லாமல் வேதாந்தம் கூட காரியத்தை சொல்றது. என்ன காரியம் சொல்றது சொன்னா, இங்க உபாசனம் உபாசனாத்வார அந்த போகம் இதெல்லாம் காரியம்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு விவாதி சர்வேஸ்வர ஆத்மஞான விதானேது காரியநிஷ்டகராம் வர்ணயந்தி சமாம். எப்படி கர்மகாண்டத்தில் காரியபரமாக இருக்கோ, இந்த வேதாந்தத்திலையும் ஆத்ம ஞானத்தை விதிக்கக்கூடிய விதியாக வச்சுட்டு வேதாந்த வாக்கியம் காரியபரம் தான். அதுக்கு வித்தியாசம் இல்லை. அதுவும் காரியத்தை விசேஷம். அதற்கு யாகத்தை செய்து சொல்வது, இது ஞானம் உபாசனை அதெல்லாம் செய்து அவ்வளவுதான். காரியபரமே சொல்லுகிற உங்களுக்கு தத்வாவபோதற்க காரியம். இங்கே காரியம் எது அப்படின்னு கேட்டால் பிரம்மதத்தை புரிஞ்சுக்கிறதே ஒரு காரியம். அதே தெரியலாங்க. அது காரியம்னு சொல்லலாங்க. அதிகாரி அவசமான அதிகாரின்னா பிரம்மலோகத்தில் பரமோக ஒன்றுன்னு சொன்னா அந்த மதத்தை அது யாரும் வேணும்னு ஆசைப்படுறாங்க, அவன் அதிகாரி இருக்கான். வியோகம்னா விதி. விதி எழுதி அதனால அதிகாரி இருக்கா, வியோகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால விஜயங்கிறது விஜயமாக போகலாம். ஆக அவனுடைய தந்தை எடுத்துக்கொள்ள ஆரியபரத்தரான வேதம் சொல்லுவோம், பிரம்மத்தை எடுத்துக்கொள்வோம். வெறும் பிரம்மத்தை வாங்கலாம், பிரம்ம போகம் பெற்றவர்களே அதை யாரையாவது வைக்க முடியாது அப்படின்னு அதிகமா நிராகரணம் பண்ணி சாதிக்கிறாங்க. அதுக்காக சாப்பிட்டு ஆனா இது தப்பு. அந்த மாதிரி இல்லவே இல்லை. அந்த சாப்பிடுறேன் ஆரம்பி அபரேகணும். இந்த ரெண்டு ஏகதேசியுடைய மதத்தை நிரூபணம். ஏன் முன்னாடி ஒரு ஏகதேசி, அடுத்த ஒரு ஏகதேசி. இந்த ரெண்டு ஏகதேசிக்கு பற்றி பின்னாடி அப்ரோச் முதல் ஏகதேசி சொன்னதை நினைக்கிற. இப்ப சொன்ன ஏகதேசி அப்புறமா சொல்லிட்டேன், கிராமமா சொல்லிட்டு அப்ரோச் ஆரோக்கியம் இன்னொரு பார்த்தோம்னா இந்த சாஸ்திரம் இன்னும் ஆரோக்கியம். இந்த சாஸ்திரம் இன்னும் ஆரோக்கிய வேண்டியதே இல்லை. ஏன்னா மிகப்பெரிய விதத்துல பார்க்கறது அது சாஸ்திரத்தால் இந்த சாஸ்திரம் எட்டாவது பிரதம ஆரம்ப பிரகாரா. இந்த ரெண்டு ஆரம்ப பிரகாரம் ஏகதேசம் ரெண்டு பக்கம் சொல்லுது. முதல் பக்கம் எப்படின்னா அதிகத்தை காமிக்கிறது அந்த அத்வைதா சத்தியத்தை விட்டு நேர் விதியை சொல்ல முடியாது. ஏன்னா கர்மாவுக்கு விசேஷம், கர்மகாரனுக்கு விசேஷமாக தான் சத்தியத்தையும் அந்த காரியத்தை தெரிவிக்கிறது, பிரதானமாக தெரிவிக்கிறது அப்படின்னு ஒரு வெற்றிக்கிறது. அதனால விதிகரமாக இந்த வார்த்தைகள் இருக்க முடியாது. அது எது பிரமாணமாக தெரியும் கேள்வி கேட்டு அது விசேஷமா இருந்தாலும் விதிகரத்தை உண்டு அப்படின்னு சொல்லி காண்போம். இப்ப அந்த ஒரு பக்கமே தப்பு இல்லை. நம்ம தெரியுங்கிறது எப்படின்னு கேட்டா எட்டாவது பிரம்ம ஆரம்ப பிரகார கர்மன் வித்தியப்பிரத்தியே நிரோதப்பிரத்தியே நமக்கு இந்த பிரத்தியத்துல கர்மான அர்த்தம் தெரிகிறது, நிரோதம் காரியங்கிறது எனக்கு தெரியாது. அது திட்டாந்தம் என்னன்னா போதனம் கர்த்தவியம் அப்படின்னு போதனம் கர்த்தவியம்னா இங்க காரியம் தெரியுது. ஆனா கர்த்தவியம் போஜனம் விசாரதி அப்படின்னு சொல்றது. போக்தவியம் அன்னம் பக்தி அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அங்க என்ன இது காரியம் தெரியுதோ இதுதான் நம்மளுடைய முக்கியமான இது. அன்னம் போக்தவியம் அப்படின்னு அன்னம் போக்கலைன்னா அந்த போஜனம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு விதி தெரியுது.
ஆனா போக்தவியம் அன்னம் தேவதத்தா பத்தியதி இது அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கேன். இங்க போக்தவியம் இருக்காது, போதனை புரியுதோ போதனத்துக்கு எதை சாப்பிட போறானோ அந்த அன்னத்தை பாக்குறான்னு தெரியுது. அவன் அன்னத்தை சாப்பிட்டான்னு ஒரு காரியத்தை பேசிட்டு அதனால அவன் என்ன சொன்னான், யுக்தி இது எல்லாம் யுக்தியில செய்யும். அந்த கர்த்தவியம் போக்தவியங்கிற இந்த பிரத்யேகமான சம்பம் அந்த அன்னத்துக்கு விசேஷமாக வரும்போது போக்தவியம் அப்படின்னு சொல்றது அது விதி போகுது, விதி இல்லை. அன்னம் சரியா சொன்னா அப்பதான் அந்த விதி பிரச்சனை. விதியோ அப்படி இருக்கா, ஆத்மா திரட்டவியான திரட்டவியா ஆத்மா அப்படின்னு இருக்கான். அதனால இந்த விதி சொந்தமா இல்லையே, திரட்டவியன்னு சொன்னாதான் விதிதான். சத்தியான ஆத்மா தான் விதிக்கலாம். அப்படி ஆனதுனால அவங்கள விதி தெரியல அப்படின்னு போகலாம். அதிகரிக்க அப்படியே எல்லாரும் சொல்றது உண்டு, அங்கெல்லாம் விதிதான். அதே மாதிரி இது விதி வச்சுக்கலாம்னு சொல்லி அவர் சமாதானம் கொடுத்தார். முதல் இயக்கவே அதை இவர் சொல்றார், கர்ம சித்திரத்தையே விசாரிக்கும். அது அப்படி இல்லையே இனிமே காண்பிக்க அது சாப்பிட்றேன்னு வந்தாலே இந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு சாத்திராயோகிற இடத்துல கபூர்த்தையும் கர்மங்களை பிரத்தியமாக இருந்தாலும் விதியை சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னு நம்ம சூத்திரக்காரர்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இதுக்கு சூத்திரமா வேண்டாம், இதுதான் ஒரு சாஸ்திரம் தேவைப்படாது, இன்னும் ஒரு புத்தி தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்படிதான் சொல்லிட்டேன். அவரோட சமாதான சூத்திரக்காரர் சொன்னாதான் நீங்க அதான் அவருக்கு சொல்லணும். ஆனா இது வெளியே சொல்லிட்ட அதே மாதிரி இதை சொல்றதுக்கு நீ சொன்னது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதாவது கபி பிரச்சனை கர்மவிசேஷமாக இது தெரியாதுங்கிறது கிடையாதுன்னு நீ சொன்ன தெரியாது, அதை நான் தப்புன்னு சொல்ல போறது. ஆனா இது சொல்றதுக்காக இன்னொரு சாஸ்திரம் அதே சரியான சாஸ்திரம் தேவைப்படாது. 17 விசாரிக்கும் தரிசிக்கும் இது ஒன்றும் ரொம்ப பெரிய சமாச்சாரம் இல்லை. स्वाध्यायो विषयः एवमादीनां विधायकत्वं प्रमुखं शास्त्रते இதனை அத்தியனம் செய்கிறது. அதனால மாத்திர அதிகவசங்கா காரணம் இங்கே பெரிய அதிகமான சந்தர்ப்பங்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ சொன்னான், இது நான் அதிகவசங்களை ஏற்படுத்தி கொடுத்தேன். என்ன கொடுத்தாங்கன்னா அந்த அத்தியாயோ கேட்டையாக விதியில எழுத முடியும். ஆனா ஆத்மாவில விதினா அதுக்கு அவசரம் வளர்த்தியாரே உற்பாத்தியம் ஆத்மம் சம்ஸ்காரியம் விகாரியம் அந்த மாதிரி இந்த கர்ம லட்சணத்தை எதுவுமே அங்கே சேர மாட்டேங்கிறது அப்படின்னு அதனால அதிகமான சண்டை வந்துருக்கு. அப்போ 2000 இன்னொரு சாஸ்திரம் வந்துதான் அந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த சாஸ்திரம் அப்படின்னு சொன்னாங்க. சதுர்விதத்தாதி கிரியாபலத்திய ஆத்மனி அசம்பவனாக அதனால அந்த குரு சொல்ல முடியாது, இல்லைன்னு பண்ண முடியாது. ஓ அப்படியா, தப்பு நியாயம் இருக்கு. சாதாரணமா விதியாக இருக்கு, கர்ம நிர்தேசம் இருக்கு. ஆனா அந்த கருத்துக்கும் 4 விதமான கருத்துக்கு எது ஒன்றும் ஒட்டல. அதுக்குதான் என்ன செய்வோம், நாங்க அது கர்மா இல்லைன்னு தெரிஞ்சிருவோம். தப்பு நியாயத்தை தத்துவ தத்துவம்னு விதியை இருக்கு, விதியால அது கர்மகாரகம் அப்படின்னு தெரியுது விதியா உலகத்தாரு. ஆனா அது எந்த விதமான கர்மகாரகம் ஆகிறது எதுவுமா இல்லை. அப்ப என்ன பண்றோம், கர்மகாரமா வச்சுக்கும் தத்துவ அப்படின்னு அது பற்றி செஞ்சதுனால கர்மகாரகமாகவே வச்சிருக்கு. என்ன அது லட்சணம் வராது. எதுவும் தத்துவ விஷயத்தை தகத்தி அது இந்த மாதிரி ஒரு சந்தேகமா இருக்க வச்சுதா தகத்தினா ஆத்ம விஷய ஞானத்தை நிச்சயித்தம். ஆத்மாவோட தத்துவத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆத்ம ஞானங்கிறது நிச்சயமா இருக்கு. பெருசா விரித்து பண்ண வேண்டிய செய்ய வேண்டிய தியானமே இல்லை. இருக்க வேண்டிய விஷயம்னா அது ஏற்கனவே சுத்தமா இருக்கக்கூடாது. இந்த விதி யார அந்த விஷயத்தை தெரிவித்து அவன் அனுப்பிக்கக்கூடியதா இருந்தால்தான் அது விஜயமாகும். ஆத்ம ஞானங்கிறது ஏற்கனவே சுத்தமா இருக்கிறது. இந்த ஆத்மா பிரச்சனையான விதியாக அவன் ஆத்ம ஞானத்தை அப்படின்னா அப்போ சொன்னான். அப்படின்னா வேற ஒரு சாப்பிடலாம். ஆத்ம ஞானங்கிறது அவன் சுத்தமா இருக்கு. ஆனா ஆத்ம உபாசனங்கிறது சுத்தமா இல்லையே, அதைத்தான் விதிக்கிறது வேதாந்த வார்த்தை. அப்படி சொல்லிக்கிறாங்க.
सिद्धस्यैव पुनरभ्यासः विनियुक्तः उपासनार्थो भविष्यति अद्र वेदान्तम् अभ्युदयसमये हिरण्यधारणवति तथा हिरण्यं धार्यं என்ன சுவாசம் ஹிரண்யம் தாரணம் அதாவது சுவாசம் தாரணம் சுவாசத்தை தாரணம் பண்ணிட்டாங்க இந்த விதியை அகற்றுகிறது யோகத்துல சுவாசம் பிரச்சனை இருக்கு அது நல்லா பண்ணா அழகா போகும் அப்படிங்கிறது தானாவே சொல்லுங்க அப்படி இருக்கிறது இரண்டு தாரணத்தை விமானம் பண்றது என்ன செய்தா இது ஒரு விதி தேவையா அவன் இந்த விதி இல்லாத யாரும் செய்ய மாட்டான் அப்படின்னு இருந்த விதிதான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியது இப்ப இரண்டு காரணத்துக்கு விதி இல்லாதாலும் நம்மளா இரண்டு காரணம் நினைக்கிறான் அப்படி இருக்கிறது எதிராக விதியும் ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த விதி இல்லாமல் தானே இரண்டு காரணம் பண்ணினால் அந்த இரண்டு காரணத்துக்கு விருத்தமான ஒரு யோகத்துல ஒரு இதுதான் பலன் இருக்கு விருத்தபலம் அலங்காரங்கிறது பார்க்கறது 4 பேர் பெரிய கவனிக்கிறா அப்படிங்கிற பலன்லாம் இருக்கிறாங்க இதுல இருந்து வரக்கூடிய அபிநயங்கள் ஏன் அவருக்கு ஒரு பலம் அதுல இருக்கு அப்படிங்கிறது விதி இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சு முடியுமா தெரிஞ்ச முடியாது ஆனா இந்த விதி இருந்தால் அந்த யோக காரணத்தினாலே அடுத்த பலம் இருக்குங்கிறது தெரியும் அப்பதான் அடுத்த பலம் அப்ப என்னவா அந்த விதி வரும்போது இந்த விதி இல்லாம நடந்தால் அதுலேருந்து அவசரம் இருக்குங்கிறது தெரியாது இப்ப விதி இருக்கிறதுனால அந்த விஷயம் தெரியாது இதுதான் அபிநய பலே சிறந்த காரணம் அபிநய பலங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தாயில பண்றாங்க தாயினத்துக்கு புத்தமான காரணம் விகித காரியத்துல 2 காரண புறத்தரமாக அவன் பண்ணினான்னா அந்த பலத்திலேயே ஒரு விசேஷம் இருக்கு ஏன்னா அதனால வரக்கூடிய அவசியம் வந்து அதிகமாக இருக்கு இது இந்த விதி இல்லாமல் தெரிவிக்க முடியாது அப்படி அது போல உனக்கு ஆத்மாவை பற்றி தெரியும் ஆத்ம ஜானிகள் அனாசிங்கமா இருக்கு இருந்தாலும் இந்த வேதாந்தம் சொல்லி அதனால மறுபடியும் இன்னொரு அந்த ஆத்ம ஜானத்தை ஒரு அபியாசம் பண்ணிட்டா உபாசனைங்கிற அபியாசம் பண்ணினாக விசேஷமான பலன் உண்டு சொல்லலாம் அப்படி அப்போ சொல்லிட்டான் இது எல்லாருக்கும் மனோரம் இல்லை மனோ வந்து பூர்வம் தான் இந்த விமானம் மனோ विधानलोके आत्मविषय ज्ञान संस्थान कर्तव्य तथा नित्यम आत्म जागृत सिद्धा அந்த ஆத்ம ஞானம் சித்தமா இருந்தாலும் அதனுடைய அபியாசம் வந்து இந்த விதியானதான் புதிக்கிறது அதுக்காக வேதாந்த விதிக்கிறது யார் விதி அப்படின்னு சொன்னாங்க நான் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு செல்வது வரல எப்படி செல்வது வரல ஞானத்தை அபியாசம் பண்ணணும் அப்படின்னு அவன் எங்க எவன் பார்த்து அது பார்க்க முடிக்கிறது நல்ல சிகிச்சையில தூங்கிட்டு இருக்கிறவனை பார்ப்போம் சொப்பனம் பார்த்துட்டு இருக்கிறவனை பார்த்து இருக்க முடியாது அது சரிதானே தூங்கிட்டு இருக்கிறவங்க வச்சு அது ஞானாபாசம் பண்ண முடியும் மூக்கிட்டு இருக்கிறவங்க மூக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குதான் தன்னை பத்தி அந்த யாரை இருந்தே இருக்கு மூக்கிட்டு இருக்கிறவங்க தன்னை மறக்க முடியுமா தான் இருக்கோன்னு அவனுக்கு தங்கத்தையே இருக்கு அப்ப ஆச்சரியாங்கிறது வீட்டில் இருக்கிறவனுக்கு நிரந்தரமா தானாவே சுத்தமா இருக்கிறது உன் புத்தகமே அசாதம் பண்றது ஒண்ணும் இல்லை இந்த இது இல்லாமலே சுத்தமா இருக்கு விதானத்தோடு ஆத்ம விஷய தியான சந்தானா கர்த்தவிய அது கர்த்தவியம் முன்னாடி சுத்தமா இருக்கும் நிச்சயம் ஆத்மனி ஜாக்கிரதா சித்தா வீட்டுன்றதாமே அவனுக்கு அதை பத்தி நல்லா இருந்தது தியானம் இருந்தது அதனால இந்த விதி அதுக்கு பிரயோஜனம் இல்லை ஜாகிரதை அதற்கு தாண்டி சொப்னாவஸ்தையிலேயே சுசுப்தியிலேயே இந்த விதிக்கு யோகியத்தையே கிடையாது விதிக்கு பிரயோஜனம் இல்லை ஓ அப்படியா அப்ப என்ன பண்றது அப்ப இந்த வேதாந்த வாசங்கள்லாம் இந்த மாதிரி ஆத்ம தியானத்தை விதிக்கு தீர்க்க முடியாது வேண்டாது அப்ப என்ன பண்ணலாம் நான் ஒரு உபாயம் சொல்றேன் விஞ்ஞானி ஒரு தேவந்தகை அர்த்தாவிஷேஷு காவேஷு ஆத்மீக சேதசமாதானம் நான் ஒரு உபாயம் சொல்றேன் இது எதை விதிக்கிறதுன்னா நான் இருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தை விதிக்கிறேன் நான் இருக்கேன் மற்றவங்க இருக்குன்னு தெரியுது இல்லையா அப்ப எந்த சமயத்துல நமக்கு வேற எந்த காரியத்துக்கும் விரோதம் இல்லாமல் இருக்குமோ அதாவது
மற்றது இருக்குங்கிறத நாம நினைக்காமல் பல காரியங்கள் நம்மளால செய்ய முடியாது. ஒரு காரியம் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சரீர யாத்திராபிதே மற்றத்திற்கே தர்மமான வாக்கு விஷயத்தை பார்க்கலன்னா நம்ம இதுவே நடக்காது. அதனால அந்த காரியங்கள்லாம் போகணும். வாக்குல நேரம் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வாக்கு விஷயத்தை பார்க்கணும்னு ஒன்றும் நிர்பந்தம் இல்லை. ஏன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத காலத்துல அப்பேற்பட்ட சமயம் இருக்கு. அந்த சமயத்துல ஆத்மீக சேதமாக அப்ப ஆத்மாவிலேயே மற்றொரு தெரியுதுன்னு இருக்கு. அந்த சமயத்துல மற்றதை விட்டுட்டு ஆத்மாவிலேயே அந்த மனத்தை நிறுத்தி வைக்கிறது இருக்கு. இந்த மாதிரி ஒரு உதாரணம் இந்த வேதாந்தம் இருக்கிறாங்க. அர்த்தாத்மீக போது நம்ம எப்பவுமே ஆத்மாவே அந்த தேசத்தை வச்சுருந்தாங்க. அப்ப வேலை நடக்காத மற்ற சாஸ்திரங்கள் விரோதம் அவனுக்கு நிறைய விதி இல்லாத அந்த விதிகளுக்கெல்லாம் விரோதம் வராம அப்படின்னு. அதனால சகல விதிகளும் பிரவர்த்தித்ததுக்கு அப்புறம் எப்போ கொஞ்சம் அவகாசம் கிடைக்குமோ அந்த அவகாச காலத்துல அந்த காலத்துல மாற்றம் இவன் வாக்கு விஷயத்தின் இல்லாமல் வெறும் ஆத்மாவிலேயே மாற்றம் விற்கும்படியாக செய்ய வேண்டியது. இதுதான் அந்த விதி அப்படின்னு இந்த மாதிரி ஆகலாம். ஆக இப்பேற்பட்ட விதி வேதாந்தத்துல சம்மதிக்கிறதுனாலே இப்பேற்பட்ட விதி சம்மதிக்கிறது சொல்றதுக்கு வேற புதுசா ஒரு சாஸ்திரம் வேணுகிற அவசியம் மனம் இல்லாததுனால இது பூர்ணிமாண்டா சாஸ்திரோக்க நியாயத்தினாலேயே இதை தீர்மானம் பண்ணிட வேண்டும். அதனால இதை சொல்றதுக்கு ஒரு புதுசா ஒரு சாஸ்திரம் வேணுங்கிறது சொல்லலையா? அது மாத்திரம் இல்லை, அவர் சித்தாந்தம் பண்ணினாரோட அந்த சித்தாந்தத்திலையும் ஒரு ஏற்புனா ஆத்மஞானாத் அபியோகிதா பரிச்சய சம்சார நிவர்த்திக்கு பலம் இது உபநிஷம் ததாவது. அவர் சொன்னது நாம சொல்றது வேறு. ஆத்மஞானத்தினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அவிதி போகும். அவிதி போச்சுன்னா அவிதியால அந்த சம்சாரம் போகும். அதுதான் ஆத்மஞானத்தை பலம் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரண சித்தாந்தில சொல்ற வழக்கம் தான். அது தப்பு. ஆத்மஞானம் தான் எல்லாருமே இருக்கு. ஆத்மி இது ஆத்மானம் நிச்சயமேவ ஜானாதி ததோ யோகமா. யாருக்காவது நம்ம பத்தி தெரியாம இருக்குமோ? அப்படி இல்லை, எல்லாருக்கும் தெரியுது என்னை பத்தி. ஆத்மஞானம்னா அதுதான். அப்படி இருந்தால் சம்சாரம் போடுறவா இருக்கு சம்சாரம் நிறுத்திட்டு அதனால ஆத்மஞானத்தான அபிஜயோகம் அபிஜயோக சம்சாரம் போகணும்னு சொல்றது தப்பு. அவசரம். அப்போ இவனுக்கு சாந்தியா இருக்கிறார். இந்த ஆத்மஞானத்துக்கு நான் சொல்ற ஆத்மனா நான் சொல்ற ஆத்மஞானம் வேற. புனக அகம் பிரத்யாவதேயா அங்கிதேவ ஆத்மரூபம். இது வேற என்னதான் ஒரு ஆத்மரூபம் இருக்கு. அது அகங்கிற பிரதீதியில தெரியாது. நான் சொல்லக்கூடிய ஆத்மாஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா பராதிக போக்திரு போக்திய போக கிரந்தி போக்தா போக்கையும் போகம் ஞானம் யாதாஜ்யம் எல்லாத்தையும் ஒரு விருதி உண்டு. காரியம் கர்மா ஸ்ருதி. அப்ப போக்தா போக்கையும் போகங்கிற பேதமே இல்லாத பராதிக போக்திரு போக்திய போக கிரந்தி இந்த முடிவு இல்லை. இந்த திருடி கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஆத்மஸ்வரூபம் நினைக்கிறேனா ஆத்மஜான விதினான் ஞாபகது. அதைத்தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆத்மஜான விதியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லாமே. இதுவும் இல்லைன்னு சொல்லலாம். இது சாமான்யதா சித்தஸ்ய கிரியாத்மனா விசேஷ சித்து பிரபவதி அத்தியந்தம் அபிஷ்டபரிகாரி. விதியுடைய சுவாவம் என்னங்கிறத பார்க்கலாம். சாமான்யமா தெரிஞ்ச விஷயத்தை அதுவும் சாமான்யமாக செய்யணும்னு தெரிகின்ற விஷயத்தை எதுவும் செய்யணும்னு தெரிகின்ற விஷயத்துல என்ன செய்யணும்னு விசேஷத்தை தெரிவிக்கிறத அசந்தமேக அசுத்தமா இருக்கக்கூடிய விஷயத்தை இருக்குன்னு காண்பிக்கிறது விதிக்கு சாதாரணம் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டு வந்தான்னு வச்சுக்கிறேன். ஆணவம் சுதந்திரம் ஆயிடுச்சு கேட்டுட்டு வர கேட்டுட்டு வந்தா அப்ப விதியை சொல்றோம் இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம். என்ன பண்ணாலும் நம்ம கேட்கலாம்னா ஏதோ ஒரு பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்காங்க. சாமானியத்தா தான் ஏதோ செய்யணும் அப்படின்னு சுதந்திரமாக ஆச்சு. அதான் நான் ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான்
புரியல. அந்த விசேஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறான். இதுதான் இருக்கு. அப்ப என்ன அப்ப இந்த இது தெரிஞ்சுக்கிறது சாப்பிடாதா இருக்கு. அது என்னது சாமானியத்தை சகா சிம்மத்தை கிரியாத்மனா ஏதோ ஒரு காரணம் செய்யணும் அப்படின்னு அவன் தெரிஞ்சு கொடுத்து அந்த கிரியாத்மனா விசேஷம் கூட்டுறதோ அந்த தான் செய்ய வேண்டிய அந்த காரியத்துடைய விசேஷம் என்ன எப்பேற்பட்ட காரியம் செய்யணும் அப்படின்னு தெரியுது. அத்தியந்தமா அனுபவமாக சுத்தமா அது கூட தெரியாத ஒரு நிலைமையில அப்படி ஒரு விசேஷம் இருக்குன்னு விசேஷம் இதையால பண்ண முடியாது. என்னாச்சு இந்த சொல்லிட்டு அவங்க சொன்னது வாக்குக்கு போகம் தெரிஞ்சு அப்படி ஒரு ஆத்மஸ்வரூபம் இது வந்து லோகத்துல சர்வமா இருந்தார். இந்த மாதிரி ஒரு ஆத்மா இருக்குங்கிறது யாருக்காவது கேள்விப்பட்டது உண்டோ இல்லையா? ஆத்மா போக்கா போகும் எல்லாம் உண்டு. கர்த்தால் போக்காக்குதான் பிரச்சனை இருக்கு. இந்த சொல்ற மாதிரி ஒரு ஆத்மஸ்வரூபம் சுத்தமா அப்படி இருக்கிறது அந்த விதியானது அந்த விஷயத்தை விதிக்க முடியாது. அதெல்லாம் ஞானம் லோகே சிம்மம் ததாபி நிரத்த பிரபஞ்ச ஆத்ம விஷயம் அபிஹி ஆத்ம ஞானம் என்று லோகத்துல சிம்மம் ஞானம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி நிரத்த பிரபஞ்சம் எந்த ஒரு பிரபஞ்சமும் இல்லை நிர்விசேஷமா இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது லோகத்துல அபிரசியமா போகுது. அப்ப என்னாச்சு அப்பேற்பட்ட அந்த ஆத்ம ஞானத்தை இந்தியாவில இருக்க முடியாது. எப்படின்னா உதாரணம் பார்த்தோம் ஆகாரம் முக்தி மனது முக்தியாக ஆகாரத்தை சுத்த வேண்டும் அப்படின்னா முக்தியாக ஆகாரத்தை சுத்துறதுன்னா அது நம்மளால முடியாது. இப்படி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் கூட வராது. ஏதோ ஒரு இருக்குன்னு சொன்னா முக்தியாக இருக்கலாம். ஆனால் ஆகாரத்தை எப்படி என்ன பண்றது? முக்தியாக ஆகாரத்தை அன்னம் அன்பின் அப்படி ஒரு இது வர முடியாது. அதற்காக ஆத்மஞானம் வந்து இந்த சொன்ன வேதாந்தத்தில் நீங்க சொல்றது பாக்கிட்ட அப்பேற்பட்ட ஒரு ஆத்மத்தை இந்த லோகத்துல சித்தமா இருக்கு அப்படி இதுன்னு நான் சொன்னேன். இல்லாததுனால அதை பற்றி விசாரிக்கவே முடியாது, இருக்க முடியாது. அது சித்தமா இருக்குன்னு சொன்னா அது சித்தமாயிட்டு அப்படியே இருக்கல இல்லையா? அதற்காக ஆத்மஞானம் சித்தம் இந்த சித்தங்கிறத கூட அந்த கொஸ்டின் மார்க் வேண்டாம். இது லட்சமா போகணும். இதுக்கப்புறம் எதற்கு மதாந்த ஆமா அதுதான் எதற்கு மதாந்தரன்னா அபரேகுலராக தெரியும் இல்லையா? இதை வந்து அந்த சந்தர்ஷகாண்ட கொஞ்சம் விசாரிச்சுட்டு அப்புறம் வந்து உதயமே சொல்லி பேசாம எடுத்துடுவா போகும் முடிச்சு வச்சு நம்ம வேலையாட்டம் அப்படின்னு ஒருத்தவங்க வெளியே வந்துடுமா? ஏன்னா பிரம்மத்தை பற்றி பிரமையமே இல்லை. பிரமாணம் இல்லாததால பிரம்ம ஒரு பிரமையம் சுத்தமா கிடையாது. அதை தெரிவிக்கிறதுக்காக விசாரம் பண்றதுக்கு ஒன்றும் பிரவசியம் இல்லை. அதனால அப்படி உள்ளவர்களுக்கு இல்லை அது உண்டு பிரம்மம்னு ஒரு பிரமையம் உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம இருக்கோம். அப்படின்னு தப்பு அந்த பிறகு மகாந்தரம் பிரத்யக்ஷாதே அகோதரத்வா ஆப்ரஸ்திக காரியார்த்தத்வா அந்தர்கபரியந்தே விசாரே வேதார்த்தபரிசமாப்தோ பிராப்தாயாம் வேதாந்தேஷ்வபி காரியனிஷ்டதா சமானா பிரம்மதத்வாவபோதஸ்ய காரியம் அதிகாரி வியோக விஷயத்தையா உதமா அதः தத்விகாரகாரியகாரம்பः மதாந்தரம். இது நம்ம வருது அப்படியே சொல்லிட்டார். அதாவது பிரத்யக்ஷான பிரம்மம் இருக்கு, பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னால பிரம்மத்தை பற்றி ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. வேதாந்தம்ங்கிறது வேதம் அது அதான் தெரிஞ்சுட்டாங்கன்னா அது காரியத்தை தான் தெரியும். அப்ப என்னாச்சு பிரம்மத்துக்கு ஒரு பிரமாணமும் இல்லைன்னு ஆச்சு. ஒரு பிரமாணம் இல்லைன்னா நான் வேதாந்தத்துக்கான ஆரம்பித்து பண்ணது எவ்வளவு தூரம் பண்ணணும்? 12 வருஷம் ஆச்சு. சந்தர்ஷகாந்த ஆச்சுன்னா அதோட முடிஞ்சது இருக்கு. சந்தர்ஷபதத்தையோ விசாரு வேதாந்த விசார சரீரம் அவருதான். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்ப என்ன பண்றாங்க சாஸ்திரக்காரர்? அப்படி கிடையாது. இனிமேல் வாக்கு விசாரிக்கிறது எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு கேட்டா வேதாந்தேஸ்வரி காரியனிஷ்டதா இதெல்லாம் ஞான காரியம் விரிக்கப்பட்டிருக்கு. அங்க எப்படி கர்மா விரிக்கப்பட்டிருக்கோ கர்மகாண்டத்துல அந்த மாதிரி இங்க ஞானம் விரிக்கப்பட்டிருக்கு.
அதை விசாரிக்கிறதுக்காக நம்ம இந்த காரணம். இது என்ன காரணம்னா பிரம்மத்துவாக போகலாம். அதுதான் இருக்கக்கூடிய காரணம். அதுக்கு அதிகாரி இருக்கு, விநியோகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால இதை விசாரிக்கிறதுக்காக காரிய காரணமா அப்படின்னு ஒரு ஏகதேசனா தவறு முக்கியம் நியாயம் பிரம்மாண்டமாக அபிவிருத்தி காரியத்துவாகம் முன்னாடி நம்ம சந்திக்கோமோ அந்த இருக்கு இன்னும் தப்பறிக்கிறது. அப்படின்னா இந்த பிரம்மஜானத்துக்காக வேதாந்தத்துக்காக அந்த பிரம்மஜானமானது ஏற்கனவே சுத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா விசாரிக்க வேண்டியது. பிரம்மம் கேள்விப்பட்டதில்லை, அதான் அப்படி உண்மை. அது கேள்விப்பட்டதில்லைன்னா அப்புறம் விசாரம் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட விஷயத்துல இது கூட விசாரிக்க முடியாது. ஆகாத முக்தியாக ஆனந்தம் அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. அதனால அதை வந்து இருக்க முடியாது. அது மாத்திரம் இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இடத்துல அப்பிரசித்தமான பதங்களை கேட்டுட்டோம்னா அந்த வாக்கியத்திலேயே நமக்கு சத்துவோஷமே இல்லை, சாப்பிடுவதுமே கிடையாது. சொல்றதுமே புரியலைன்னா ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தெரிஞ்சுனா புரிஞ்சு முடியும். சுத்தமா தெரியாது அப்பேற்பட்ட விஷயத்தை அதை போதிக்கிறதுன்னு சொல்லிட்டா தெரியவே இல்லை அந்த வாக்கியத்துல இருக்க. அதனால அதனாலே இதுவாக ஞானங்களுக்கு காரியமே சொன்னா எப்படி ஞானம் காரியமா परंतु उपेक्षणाय ब्रह्मानुगमस्य अभिभक्तेन कार्यत्वान् भवेन तस्मिन् तत्त्वेन अपरम् இது வேற என்ன சொல்லணும் அவன் சத்தியம் காரிய விஷயம் வேதா வேதம் வந்து காரியத்தை தான் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் ஒப்புகிறேன். ஆனால் மது காவம் மாற்று காரியத்தை மட்டும்தான் சொல்லும் சொல்லிவிடும் அப்படிங்கிற நியமம் கூடாது. அப்ப எதை சொல்லிவிடும் தஸ்மின் சதி யகா யகா அர்த்தா அவர்களுக்கு சகா சகா வேதார்த்தம் வேதத்தை படித்து பார்க்க வேண்டியது. அப்ப படிச்சா என்ன எதெல்லாம் தெரியுது யகா யகா அர்த்தா அவர்களுக்கு சகா கருது அது எல்லாமே வேதத்தை பார்க்கணும்னு அர்த்தம். தஸ்மின் சதி வேதே சதி அவர்களுக்கு வேதத்திலே எதெல்லாம் தெரியுது அது எல்லாம் அப்படி ஒன்றுகளுக்கு ஒரு விசாரத்தை கொண்டு வந்தார். தத்துவா பிரவருத்தி அத நம்ம கண்ணு வந்து எதை பார்க்கறது ரூபத்தை பார்க்கறது. ரூபம் அங்க இருந்தாதான் அதை பார்க்கணும். ஏன் ரூபம் இருக்கும்போது கண்ணை வந்து அதை தெரிவிக்கிறது. ஆனால் அன்றைக்கு வந்து சொல்றாரு ரூபத்தை மட்டும்தான் கண்ணை தெரிவிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரூப மாத்திரம் லட்சணம் இங்கு சத்தின் சதி திரவியம் ரூபம் இருக்கக்கூடிய திரவியத்தையே இந்த கண்ணை தெரிவிக்கும். ரூபத்தை தான் தெரிவிக்கும். அப்படின்னா என்ன இருக்கு சவுக்கா இருக்கு அதெல்லாம் தெரியாது. சவுக்கா இருக்கிறது என்ன அது இந்த நாள் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? ஆனா சவுக்கா இருக்கக்கூடிய வந்து என்னையும் கண் தெரிவிக்கும். இது இது வந்து அப்படின்னு தெரியுது. ஆக ரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக வேற எதுவும் தெரிவிக்காது அப்படின்னு இல்லை. ரூபத்தோடு சேர்த்து இன்னும் தெரியும். அப்ப அதே மாதிரி காரியத்தை தான் வேகம் தெரிவிக்கணும்னா தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் காரியத்தோடு சேர்த்து மற்ற விஷயங்களையும் தெரிவிக்கலாம். அந்த நியமம் கூடாது. தப்பின் தரிசனம் ஏகம் காட்டி தத்துவம் விஷயா காரியம் விஷயம் அதோட சேர்ந்து வஸ்து தத்துவம் இருக்கு. அதுவும் தகுந்தது அதுக்கு இருக்கிறது. பிரபுத்துவம் அப்படிங்கிறதே எப்படி தகுந்தது இதம் சர்வம் ஜெயமாத்மா அப்படின்னு உங்களுக்கு எப்படியா இருக்க முடியாது. அதாவது சர்வாத்ம ரூபத்தான ஆத்மனா உபதிச்சது இதம் சர்வம் ஜெயம் ஆத்மா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்துக்கு நேரடியா அப்படியே அப்படின்னு சொல்லி இருக்கீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கிறோம் வந்து இது எல்லாமே ஆத்மாதான். அதாவது ஆத்மாதான் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் தெரியுது. ஆனா இப்படி இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்துக்க முடியாது. சர்வரூபதா ஆத்மனா உபதிஷ்யேத ததா சர்வஸ்ய அபேதமித்வா தத் ரூபஸ்ய போதத்வானம் போதகத்துவம் சப்தஸ்ய விஜயேத அப்படி எடுத்துக்கிட்டா
வாக்கியமே அப்பிரமாணமா போகணும். அப்பிரமாணமா போகணும்னா எப்படி தெரியுமா? இந்த வாக்கியம் ஞானத்தை ஏற்படுத்தினாதான் பிரமாணமே சொல்ல முடியும். இந்த வாக்கியத்தினால ஒரு தோஷம் ஏற்பட்டாதான் இந்த வாக்கியத்தை நான் தோஷ வாக்கியம் எழுதலாம். இந்த வாக்கியம் யாருக்கு தோஷத்தை உண்டு கொண்டிருக்கு பார்க்கணும். இதன் சர்வம் ஆத்மா, ஆத்மாவை குறிக்கும். இப்ப ஆத்மா எல்லாம் தெரியுது, அது எல்லாம் ஆத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டோமானால் நாம பார்க்கக்கூடிய பதார்த்தம் என்ன இடமா இருக்கு அப்படின்னா இந்த ஆத்மா ஜடமா இருக்கு. இந்த ஆத்மாதான் அது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதே கடமா இருக்கு. சர்வத்து அதே கணக்கா கருத்து ஆத்மாவும் ஜடமா இருக்குன்னா அது தோஷத்துக்கு யோகியம் இல்லை. அது குறிப்பிட முடியாது. இந்த வாக்குக்கு அர்த்தத்தை அப்போ ஆத்மாவுக்கு ஞாபகம் கொடுத்து ஜடமா இருக்காது. மதம் தெரியுமா தெரியுது அந்த மாதிரி அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த வாக்கியம் ஆத்மாவுக்கு ஞானத்தை உருவாக்க முடியாது. அப்ப போகபட்டம் சப்தத்துக்கு இருக்காது. இந்த போகபட்டம் இருந்தால்தான் சப்தம் அவருக்கு போகத்தை உண்டாக்கி போகமாக ஆகும். இவன் ஜடவாதிகாரிகளுக்கா சப்தத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இப்படி அர்த்தம் எடுத்திருந்தால் ஆத்மாதான் எல்லாம் எல்லாம் ஜடம், ஆத்மாவும் ஜனங்களாயிடும். அப்ப இந்த ஜனங்கிற தோஷம் யாருக்கு வருது? அதனால இப்படி அர்த்தம் சொல்லியிருக்காரு. என்ன பண்ணலாம்? ஆத்மஸ்வபாவதாதிக்கு நம்ம பார்க்கறது எல்லாம் ஆத்மா இல்லை. பார்க்கறது ஆத்மா பார்க்கறது எல்லாம், அதாவது இதுல வித்தியாசத்தால் அர்த்தம் வருங்க. நான் எதெல்லாம் பார்க்கிறேனோ அதெல்லாம் ஆத்மாதான்னு சொல்லப்படுது. ஆனா பார்க்கறத உத்தேசித்து நான் என்ன சொல்ல போறேன், அதுதான் ஜடமா நான் பார்த்துருக்கேன். பதில அது ஜடம் இல்லை, ஆத்மாதான். சரியா? இப்ப நான் எப்படி எடுத்துட்டேன், பார்க்கறது எல்லாமே இருக்கு, ஆனா அதுதான் ஆத்மான்னு எடுத்துட்டேன். நான் எதை பார்க்கறேனோ அதுதான் ஆத்மான்னு எடுத்துக்கிறது வேற, எது ஆத்மாவோ அதுதான் இது அப்படின்னு இருக்கிறது வேற. ரெண்டு அர்த்தத்தில் வித்தியாசம். எதை பார்க்கறேனோ அதுதான் என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொன்னால் அப்ப ஜடமா போகும். பார்க்கறதுலாம் ஜடம் தான். ஆனா எது ஆத்மாவோ ஜடம் இல்லையோ அதுதான் இதுன்னு சொன்னா நான் பார்க்கறதுக்கு அப்படின்னு இல்லை. அப்ப இது காணாம போயிடும். ஆத்மா தான் இருக்கு, இது தப்பு, நான் ஜடமாக நினைச்சுக்கிறது அப்படின்னு. ஏன்? அதனால இப்படி அர்த்தம் வச்சுக்கலாம். சர்வத்திய ஆத்ம யதாவதா விஷயம் இதெல்லாம் பார்க்கணும். நான் என்ன ஆத்மான்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனா வெளியில உள்ளதெல்லாம் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கல இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் வெளியில வெளியில இருக்கிறதான் ஜடத்தை வந்தா அது ஆத்மா தான். அப்ப என்னாச்சு, அதனுடைய அனாத்ம ஸ்வரூபம் இருக்கு. அது விளைவிக்க ஆனமும் சகதோரகான்னு சொல்ற மாதிரி ஆனமும் சகதோரகால எதிர்ப்பு உண்டு. அனுவாதம் நடத்தி பெருக்கில வச்சு அனுவாதம் பண்ணணும். யாரும் இருக்கின்றோம். இவன் வழியிலேன்னு பார்க்கறது ஏதோ ஒரு மார்க்கெட் இருக்கிறதுன்னு நினைச்சுட்டான். அப்ப இவனுக்கு போதனை பண்றதுக்காக நினைச்சுக்கிறான், இது ஒரு மார்க்கெட்டை பத்தியா ஆனமும் சகதோரம். எனக்கு அந்த இருக்கிறது உண்மையில தோறம். அப்ப நானும் சொன்னோம்னா அதை நானும் இருக்கீங்க, அது தோறம் தான் அப்படின்ட்டு எனக்கு நானும் தோறன்னு சொன்னானா தோரண சாமி சொன்னானா ரெண்டு வித்தியாசம். இப்படி ஒரு ஸ்தலம் இருக்குங்க. இன்னொரு இடத்துல பகவான் சாமியா இருக்கு, இவன் திருடன்னு நினைச்சுட்டான். இப்ப இந்த இடத்துலயும் சாமஸ்வரா அப்படின்னு சொல்லலாம். ஆனா விஜய் மாற முடியாது. இதே சாமஸ்வரா இந்த இடத்துலயும். ஆனால் ஒரே இடத்துல நீ சாணம் தெரிகின்றவருக்கு சாணம் கிடையாது, அது திருடன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல திருடன்னு தெரிகின்ற தோரம்னு தெரிகின்றவருக்கு அவன் இல்லை, அது சாணும் அப்படின்னு மாற்றி சொல்றோம். ரெண்டு பதத்தை வச்சுட்டு ரெண்டு சமயத்தில் இருந்தாலும் அர்த்தம் மாற்றி வச்சுக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி பதத்தை ஆத்மீயே அனாத்ம ஸ்வரூப நிலவேகி யக்குனா அவதகி இருக்கார். ஆமா, எது அனுவாதம் பண்றோம் இதை பார்த்து நம்ம விஜயத்தை தெரிஞ்சுக்கணும். அதை வச்சுட்டு பார்க்கறது அனாத்மாவாக எதை பார்க்கறோமோ அதனுடைய அனாத்ம ஸ்வரூபத்தை விலயம் பண்ணி ஆத்மாவாக அப்படி வச்சுக்க
அவளுக்கு இருக்கா அப்போ கேட்டா நீ தப்பு காரியங்கள் ஒன்று ஆனா இப்போ காமிச்ச வாக்கியத்துல ஒன்றும் காணும் காரியம் காணும் என் ஆத்மா அப்படின்னு ஒரேதான் இருக்கிறது அங்க ஒன்றும் விதி தெரியுது விதி இல்லாத நான் வச்சு போகல தெரியும் நம்ம விதி நஷ்டே அப்படின்னு சந்தேகம் பதில் சொல்றாங்கம்மா அப்புறம் நம்ம பண்ணி சொல்றோம் கைதான் கருதி விதி அந்த ஒரு விதி வாக்கிய கருத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னா போச்சு உடனே அவன் கேட்பான் கைதான் ஒரு விதின்னு சொல்றது பிரதீபே விஜயத்தை விதி கல்பியதே இது அப்பிரதீபே விதியுடைய அர்த்தம் கல்பிதான் விதினா விதிவாக்கிற கருத்தை கேட்டு போகணும் அர்த்தத்தை புரிஞ்சுட்டு விதியுடைய விதி கருத்தோட அர்த்தம் விதிங்கிற அர்த்தம் எனக்கு புரியுது ஆனா சத்தம் இருக்குது சத்தம் வேணும்னுதான் சத்தத்தை கற்பிக்கிறியா இல்ல விதிகளுக்கு தெரியாத சத்தத்தை முதல்ல கல்விட்டு அப்புறம் அர்த்தத்தை கல்விக்கிறேன் அது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறியா அர்த்தத்தை புரிஞ்சு அதுக்காக அந்த சப்தத்தை வித்தியாசத்தை கல்விக்கிறியா அல்லது புரிஞ்சுக்காமலே கல்விக்கிறியான்னு ரெண்டாவது விதி கல்வியது உத அப்பிரதீபே ரெண்டும் தப்பா எது பிரதீபை கல்வியது கல்பனா வகையிலும் தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையிலே வித்தியாசம் தெரிந்து கொண்டா அப்புறம் விதி கற்பனை எனக்கு கல்பனை விதிகத்தை கல்பனை பண்ணி ஏகாரம் புரிஞ்சுக்க போறேன் இந்த சப்தத்தான ஏதோ புரிஞ்சுக்கிறோமோ அதை முன்னாடியே புரிஞ்சுக்காச்சுன்னா அப்படியே கல்பனை பண்ணணும் பிரதீபம் சப்தா புரியுது சப்தத்தை எடுத்தா நம்ம தேவை எடுக்க போடலாமே அவன் அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக அது முன்னாடியே ஆயிடுச்சுன்னா அப்படியே எடுக்கணும் பிரதீபை அர்த்தே சப்தம் கல்பையா அர்த்தம் புரிதமிக்கா அதனால என்ன பிரயோஜனம் நமக்கு சரி முன்னாடி தெரிய தெரியாது வித்தியாசத்தை கல்பனை பண்ணினா அதுக்கப்புறம் தான் அந்த அர்த்தம் பண்ணி தெரியாது ரெண்டாவது கருத்தை சொல்லுவோம் அப்பிரதீபே விஜயத்தை விதி கல்பயித்வா பதக அர்த்த பிரதிபத்தவியா அப்படின்னு சொன்னால் பூர்வம் பிரமாண கௌசலம் உபாதப்படுத்த ரொம்ப உன்னுடைய பிரமாண கௌசலம் ரொம்ப அபூர்வமா இருக்கு எப்படி இது என்ன அர்த்தத்தை தெரிஞ்சு வரணும்னு நமக்கு தெரியாமல் அந்த வாசக சட்டம் இல்லாத வாசக சட்டத்தை எப்படி தெரிவிக்கிறது ஒன்றும் இல்லை இந்த அசாட்சாரம் அந்த தலைவர்கள் அது என்ன துவாரம் சொல்லலாம் நான் பூரா வாக்கியத்தை முடியல யாரை பார்த்து சொல்றேன்னா இன்னும் அந்த வாக்கியத்தை பூர்த்தி பண்ணிக்கணும் இல்லையா தெரியாமல் சொல்லாம வச்சிருக்கேன் சாசனமா மோசமாங்கிறது நான் சொல்லல இப்ப எந்த கருத்தை நான் பண்ணலாம் இல்லையா அவன் முதல்ல அர்த்தத்தை தெரிஞ்சுப்பான் சரி கதவு கடன் இருக்கா மூடி இருக்கான்னு பார்ப்பான் மூடி இருக்குன்னு சொன்னா சாசனங்கிற அர்த்தத்தை தெரிஞ்சு அதுக்கு ஏதாவது சத்தத்தை போடுவான் கரண்ட் இருக்குன்னா மூடலாம் நினைக்கலாம் அப்படிதானே இதானே சாதாரண லோகத்துல இந்த விஷயம் தெரியாமல் அவன் மூடலாம்னு கதவை மூடுன்னு சொல்றவங்க நினைச்சிருக்கான் கரண்ட் நினைச்சிருக்கான் ஒண்ணுமே சொல்ல முடியாது என்ன சொல்ல போறாங்கிற விஷயம் தெரிஞ்சா அப்ப அந்த விஷயத்துக்கு நீங்க வாக்குக்கு எப்படி பூர்த்தி பண்ணணுங்கிறது அவனால தெரியும் எந்த சொல்ல போறாங்கிறது தெரிஞ்சுக்க முடியுமே இதெல்லாம் லைட்டா விட்டுட்டு இந்த இடத்த பூர்த்தி பண்ணு அப்படின்னு சொன்னா முன்னாடியே எனக்கு தெரியுமா அர்த்தம் தெரிஞ்சாதான் அந்த கருத்தை போட முடியும் அர்த்தமே தெரியாது இவன் பாட்டுக்கு விஜயத்துக்கு கர்ப்பம் பண்ணான்னு சொன்னா அது அபூர்வமா இருக்கு தெரியவே முடியாது அபூர்வம் பிரமாணம் ஒவ்வொன்னே ஒண்ணு சொல்லிட்டு வாங்கினாங்கிறது அப்ப சொன்னா நீ இப்படி அபூர்வம் வாங்கினாதான் சொல்லி அந்த அபகாரம் பண்ணாலே எல்லாரும் கடவுள் வேண்டாம் எப்படின்னா அதனால பூசா தேவதையா இருந்தால் அந்த பேசன் மனம் அப்படின்னு இருக்கிறது அப்ப கர்த்தவியா தெரியும் இந்த கர்த்தவியா வந்தாத்தானே அது விரிக்கிறது எனக்கு தெரியும் வெறும் உபகாரம் என்ன தெரியும் அங்க பிரிக்க இல்ல இது அர்த்தவாதம் இல்லை ஏன்னா இந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு வேற விஷயம் இல்லை ஆமா அதந்த கோஷி அர்த்தவாதம் தான் மேற்கொண்ட அதந்த கோஷியில இருக்கு அது அர்த்தவாதம் தான் ஆனா பூசா பிரதிஷ்டபாகா அப்படிங்கிற இந்த அம்சம் இருக்கு விரிவாக்கமா வச்சுருக்காங்க சேஷனம் பண்றதுக்கு பூசாதா பூரினெல்லாம் இல்லை கௌரவங்கள் பூசா தேவதையா வந்தால் அந்த இடத்துல அதுக்கு சேஷனம் உண்டு
அப்படின்னு அந்த பிரேசனத்தை விதிக்கிறதுக்கு இதுதான் வாக்கியம். இந்த வாக்கியத்துல ஒன்றும் விதி சப்தம் தான். அப்ப விதி சப்தத்தை ஒரு கேட்க வேண்டியது அப்படின்னு வச்சுருக்கோம். அதே மாதிரிதான் இதையும் தெரியும். ஏன்னா அஸ்ரீயமான விதிஷ்பதி தப்பாத்தூதா பிரதிஷ்டபாகோதந்தோ அனந்தகோதி இத்தியாதி குண்டி கல்பிதா சத்தியம் யுக்தம் தத்ர பூஷ்ணः சித்தத்ரவ்ய சம்பந்தः சமாசாத்மிதः ந சித்தோ வர்த்ததே நாபி கஷ்டித் பவிஷ்யதி இது பிரமாணம் ஆவா. வேற என்ன சொல்ல போறான்னு தெரிஞ்சுக்கிறது. அதாவது அங்க விதியை கல்பிக்கலைன்னு சொன்னா உங்களுக்கு வேற ஒரு பிரமாணத்தினால அதை செய்யணுங்கிறது தெரியவில்லை. தீபா தேவதையா இருந்தால் அதை சேதனம் பண்ணணும்னு லோகத்தில் ஏதாவது தெரியணும், தெரியாது. சேதனம் பண்ணவே தெரியாது. இந்த விதி வந்தால்தான் செய்தி முடியும். அங்கேயும் தீபாங்கிற தேவதைக்கும் தெய்வத்துக்கும் ஒரு சம்பந்தம் தெரியறதுனால யாரை விதியை கல்விக்க வேண்டியிருக்கு, ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதனால அங்க கல்பிக்கிற விஷயம் வேற. இதம் சர்வம் இறையனா